லாஸ்ட் சீசனு செம்மையா விளையாண்டீங்க, செம்மையா ஜெயிச்சு கொடுத்தீங்க, கேப்டன்சி வேற லெவலு. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபில நல்லா பண்ணீங்க, கை கொடுங்க. தேங்க்யூ. அது உங்களை அடிச்சு வந்தோம் பாத்தீங்களா, அதெல்லாம் பெருமை. சரி விட வெங்காரம் அடிச்சிட்ட. இப்ப அதே ஃபார்ம பஞ்சாபுக்கு இறக்குறேன். இறக்கி 17 வருஷ சாபத்தை 18வது வருஷத்துல கழுவுறோம். அந்த மூஞ்ச பாடுறா, அந்த மூஞ்சி எவ்வளவு அழகான மூஞ்சி. பாலிவுட்ல ஒரு காலத்துல வளம் வந்துகிட்டு இருந்துச்சுடா, அந்த போய் 18 வருஷமா அழக வைக்கிறீங்களா? இப்ப கூட அழகாதான் இருக்காங்க. அப்ப ஜெயிக்கிறோம்ல, ஜெயிச்சா சந்தோஷம் ஆயிருவாங்களா? சூப்பரா சந்தோஷம், அப்படியே கண்ணத்துல கூலி வரும்டா. சூப்பர். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் பவுலிங் போட்டு பழகுறேன். இப்ப நீ பேட்டிங் ஒழுங்கா பிடிச்சா போதும். சரி, நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க, ஓகேவா? ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். போன வருஷம் நாங்க கப் அடிக்கிற காரணம் என்ன? 12 பேர் 15 பேர் 18 பேர் இருந்தோம். கோச்ச சேர்த்துக்கோங்க. சரி, 20 பேர் இருந்தோம். 20 பேர் கண் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம். அதான் எடுத்து கொடுத்துருக்கேன்டா உங்களுக்கு எல்லாத்தையும். பத்தாது. பவுலிங் போடுறதுக்கு நல்ல ஆளா எடுத்து வச்சிருக்கேன். ஹர்தீப் சிங் செம்ம பிளேயரு, பேட்டிங்க்கு நீ இருக்க, சசாங்க் இருக்காரு, அப்புறம் பிரஸ் சிம்ரன் சிங் ஒருத்தர் இருக்காரு. பத்தல மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், அங்காருவே இறக்கி வச்சிருக்கேன் உள்ள. தெரியுது, நீங்க வந்தாலே தெரிஞ்சிருச்சு கந்தாரு எப்படி வந்துச்சுன்ட்டு. வேற என்ன வேணும் உனக்கு? இப்ப ஏதோ இன்னொன்னு ஏதோ மிஸ் ஆகுது. இன்னொன்னு சரி, இப்ப போன வருஷம் ஜெயிச்சல அந்த கோச், அந்த ஆளு, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு ஜெயிக்கிறதுக்கு, அதை என்கிட்ட சொல்லு. அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி நான் அப்படியே இங்க சொன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். பஞ்சாப் கப் அடிக்குது, ரெட் சப்பு சொக்கா கப் அடிக்கிறதுன்னு ஒரு சம்பவம் இருக்கு. சரி, அதை மாத்திரம். சரி, இப்ப அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பேட், பால், போல்டு, ஸ்டிக் எல்லாத்தையும் நிப்பாட்டி பூஜை பண்ணாரு. அத போய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதான் ஸ்ட்ராட்டஜி. பூஜை பண்ணவா? நீங்க தானே கோச். நான் ஆஸ்திரேலியால இருந்து வர்றேன்டா. அதனால கங்காரு பத்தியா கொண்டு வாங்க. நம்ம ஜெயிக்கிற பத்தியா? போங்க என்னெல்லாம் கேட்காதீங்க. பாண்டியனுக்கு நான் தான் கோச் இனிமேல்.